வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. நடிகர் அஜித்தின் திரைப்பயணத்தில் மிகவும் ஹிட் அடித்த படங்களில் ஒன்று விஸ்வாசம். சிவா அஜித் கூட்டணியில் எத்தனையோ படங்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் பெரிய ஹிட் கொடுத்த படம் என்றால் அது விஸ்வாசம்தான். அப்பா மகள் பாசத்தை அழகிய கிராமத்து கதைக்களத்துடன் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக அமைந்தது. ரூபாய் 100 கோடி பட்ஜெட்டில் தயாரான இப்படம் மொத்தமாக ரூபாய் 185 முதல் ரூபாய் 200 கோடி வரை வசூலித்திருந்தது. அதோடு பல வருடங்களுக்கு பிறகு குடும்பமாக வந்து படம் பார்த்த பெருமை விஸ்வாசத்திற்கு உள்ளது. இப்பொழுது விஸ்வாசம் படம் ஒரு மொழிகளில் ரீமேக் ஆக இருப்பதாக தகவல் வந்துள்ளது. அதாவது தமிழில் படு ஹிட் அடித்த விஸ்வாசம் படம் கன்னட மொழியில் ரீமேக் ஆக இருக்கிறதாம். அதில் அஜித் நடித்துள்ள கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமார் நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ் சினிமாவில் மிகவும் வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாகி வெளிவந்த திரைப்படம் ஒத்த செருப்பு சைஸ் 7. இப்படத்தை பார்த்திபன் இயக்கி நடித்திருந்தார். ஒரே ஒரு நபரின் கண்ணோட்டத்தில் நகரும் இப்படத்தை எந்த ஒரு இடத்திலும் தொய்வு இல்லாமல் திரைக்கதையில் அசைத்திருந்தார் பார்த்திபன். அதுவே இப்படத்தின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. திரையரங்கை விட ஒத்த செருப்பு சைஸ் 7 படத்திற்கு OTTயில் மாபெரும் வரவேற்பு கிடைத்தது. இதைத் தொடர்ந்து பாலிவுட்டிலும் இப்படத்தை எடுத்து முடித்துள்ளார். இப்படத்தில் பார்த்திபன் நடித்திருந்த கதாபாத்திரத்தில் அபிஷேக் பச்சன் நடித்துள்ளார். இப்படம் விரைவில் வெளிவர உள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் பேட்டியொன்றில் ஒத்த செருப்பு சைஸ் 7 ஹாலிவுட்டிலும் எடுக்கப் போவதாக கூறியுள்ளார். இதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் ஹாலிவுட்டில் எடுக்கவிருக்கும் ஒத்த செருப்பு சைஸ் 7 படத்தில் வில் ஸ்மித் அல்லது டென்சில் வாஷிங்டன் நடிப்பார்கள் என்றும் 2 ஆண்டுகளாக இதற்கான முயற்சி நடந்து வருகிறது என அவர் அந்த பேட்டியில் கூறியுள்ளார். பார்த்திபன் இயக்கத்தில் கடந்த வாரம் டீன்ஸ் என்னும் திரைப்படம் வெளிவந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சூர்யாவின் கங்குவா படத்தின் 2வது பாகத்திற்கான லீட் காட்சியில் கார்த்தி நடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான படப்பிடிப்பு சென்னையில் இன்று தொடங்கியது. நீண்ட காலமாக எதிர்பார்த்த திரை காம்போ நிறைவேறியுள்ளதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.